இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே இந்த பஞ்சபூதங்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. நம்முடைய உடலாகப்பட்டதே பஞ்சபூதங்களால் ஆனதுதான். அதுபோலத்தான் இந்த பரபிரம்மத்துக்கு பஞ்ச பிரகாரங்கள் உள்ளது. அவற்றை பரரூபம், வியூகமூர்த்தம், விபவாதாரம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என 5 நிலைகளாக பிரித்து சொல்வார்கள். இந்த பரரூபம் என்பது வைகுண்டநாதனுடைய திருக்கோலம். இந்த பஞ்ச அவதாரங்களை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்திலே பரந்தாமன் எழுந்தருளியுள்ள நிலைதான் இந்த கோலம். வியூகமூர்த்தம் என்பது திருப்பார்கடலிலே திருமால் சயன கோலத்திலே இருப்பார் அல்லவா, அந்த கோலம். அவதாரங்களுக்கு முந்தைய திருமேனி இது. விபாவாதாரம் என்பது அவதார திருக்கோலங்கள். அந்தர்யாமி என்பது நமக்குள் குடிகொண்டிருக்கின்ற இறைத்தன்மையின் அரூப நிலை. இறைவன் நமக்குள்ளே இருக்கின்றான், தத்துவமசி என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த அரூப நிலை அது. ஆலயங்களிலே இன்றைக்கு தரிசிக்க கிடைக்கின்ற திருமேனியை அர்ச்சாவதார கோலம் என்று சொல்வார்கள். கீதையிலே 1வது திருநாமம் துவங்கி 122வது திருநாமம் வரை பரரூபமாக இருக்கின்ற வைகுண்டநாதனை பற்றியும் அவனது பெருமைகளையும் விவரிக்கின்றது. அடுத்ததாக 123வது திருநாமத்திலிருந்து 146வது திருநாமங்கள் வரை திருப்பார்கடலிலே எழுந்தருளியுள்ள அந்த பரந்தாமனுடைய யூகாவதாரத்தை எடுத்துரைக்கின்றது. இதையடுத்து 147வது திருநாமத்திலிருந்து இறுதி வரைக்கும் இருக்கின்ற பருவமானது விபாவாதாரத்தை பற்றி மிக அருமையாக ஆத்மார்த்தமாக விவரிக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் அந்தர்யாமியையும் அர்ச்சாவதாரத்தையும் சொல்லவில்லையா என்று கேட்கலாம். நீங்கள் கேட்பது நியாயமான கேள்விதான். என்றாலும் அந்தர்யாமி என்கின்ற உள்ளுக்குள் இருக்கின்ற அரூப நிலையை பரரூபத்துடனும் அர்ச்சாவதாரத்தை விபவரூபத்துடனும் சேர்த்து திருநாமங்களாக அழகுற தரப்பட்டுள்ளது. எத்தனை அவதாரங்கள், எவ்வளவு திருநாமங்கள்! ஆனால் என்ன, 697 துவங்கி 770 வரைக்கும், அதையடுத்து 989 முதல் 992 வரைக்கும் அந்த அவதாரத்தினுடைய மகிமையையும் மகோன்னதத்தையும் விரிவித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 78 திருநாமங்களிலே பகவான் கிருஷ்ணரையே ஸ்தாபித்துள்ளது கீதை. கிருஷ்ணனை அதனால்தான் பாட்டுடை தலைவன் என்று சொல்வார்கள். அதிலே முக்கியமானதும் முதலாவதுமான திருநாமம், அதிலே முக்கியமான முதலாவது திருநாமம் என்பது வசுரேதாக, வசுரேதன் என்பது ஸ்ரீ கண்ணனை குறிக்கின்ற திருநாமம் இது. வசு என்றால் ஜோதி என்று பொருள். வசுரேதன் என்றால் திவ்யமான ஜோதி வடிவினன் என்று அர்த்தம். பராசர பட்டர் தன்னுடைய சீடன் மைத்ரேயனிடம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரத்தை விவரிக்கின்றார். அப்போது கம்சனின் தொல்லை தாங்க முடியவில்லை. அவனால் தேசத்திலே அனைவருக்கும் நிம்மதியே போய்விட்டது. தன்னுடைய சொந்த சகோதரியையே துன்புறுத்துபவன் அல்லவா அவன். ஆகவே அவனால் நிம்மதியே போய்விட்டது. நீங்கள் தான் நிம்மதி அருள வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணனிடம் தேவர்களும் மக்களும் கோரிக்கை வைத்தார்கள். அப்போது திருமால் சொன்னார், என் தலையிலிருந்து வெளுத்த முடி ஒன்றையும் கருத்த முடி ஒன்றையும் கிள்ளி போடுகின்றேன். வெளுத்த முடி ஸ்ரீ பலராமனாக தோன்றுவான், கருத்த முடி நானாகவே அவதரிப்பேன் என்று சொல்லி அருளியதுடன் அப்படியே பிறப்பெடுத்தாராம் ஸ்ரீமன் நாராயணன். ஆக பகவானுடைய தலைமுடியானது கூட தேஜஸ் பொருந்தியதாக, ஒளி படைத்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை தன்னுடைய சீடனுக்கு பராசர பட்டர் மிக அருமையாக விளக்கினார். மொத்தத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒளிமயமானவன், தேஜஸ் நிரம்பியவன் என்பதையே அச்சரம் பிசகாமல் வலியுறுத்துகின்றனர் எல்லா ஆழ்வார் பெருமக்களும். நம்மாழ்வார் மட்டும் சும்மா இருந்து விட்டாரா என்ன? ஒளி ஒளி ஒளி, ஒளிமயமானவன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்பதை தன்னுடைய 10 பாடல்களிலே மிக பிரமாதமாக எடுத்துரைத்திருக்கின்றார் இவர்.
ஆதியும் ஜோதி உருவை அங்கு வைத்தார் போன்று என்று பாடுகின்றார். அதாவது ஆதியும் ஜோதியுமான உருவம் கொண்டிருக்கின்ற பரந்தாமன் பரமபதத்திலே இருக்கின்ற நிலையைப் போலவே இங்கேயும் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்தான் என்று உருகுகின்றார் நம்மாழ்வார். அது மட்டுமா, எத்தனை இடர்கள் வந்தாலும் ஸ்ரீ கண்ணனின் நாம சங்கீர்த்தனங்களை சொல்லி வந்தோமானால் வாழ்விலே உயலாம் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். இதிலே ஒரு விஷயத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணனுடைய அவதாரம், அதாவது மகாபாரத காலம் முடிந்தவுடனேயே கலியுகம் துவங்கிவிட்டது. கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் என்பதுதான் நாம் உயிர்வதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிடிமானம். இறைவனை நாம் அடைவதற்கு மிகப்பெரிய யாகங்களோ யஜ்யங்களோ ஹோமங்களோ இந்த கலியுகத்திலே நமக்கு உதவாது. நாம சங்கீர்த்தனம் என்ற ஒன்றுதான் நமக்கு உதவும். ஆகவே இந்த கலியுகத்திலே கண்ணனுடைய பெயரையும் ராமனுடைய பெயரையும் தெய்வங்களுடைய பெயரையும் உச்சரித்தாலே நமக்கு நல்லவை நடக்கும் என்பதை ஆன்றோர் சான்றோர் சொல்லி இருக்கின்றார்கள். அதுவும் பகவானுடைய திருநாமங்களை எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆடிக்கொண்டே திருநாமங்களை சொல்ல வேண்டும், பாடிக்கொண்டே அவனுடைய திருநாமங்களை ஆட வேண்டும், பாடிக்கொண்டு ஆட வேண்டும், ஆடிக்கொண்டு பாட வேண்டும். அப்படி நாம் நம்முடைய மனமானதை இறைவனுடைய பாதத்திலே செலுத்திவிட்டு நம்மை மறந்து நாம் ஆடி பாடி அவனை வணங்க அவனுடைய அருளானது நமக்கு எளிதாக கிடைக்கும் என்று சொல்கின்றார். தலை காலை தட்ட வேண்டும், கால்கள் தலையை தட்ட வேண்டும். என்னடா இவன் தலைகால் புரியாமல் ஆடுகின்றானே என்பார்களே, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்பது இதுதான். தன்னையே மறந்து தன்னுடைய நிலையையே மறந்து ஒருவன் ஆட வேண்டும் பாட வேண்டும் என்று சொல்கின்றார் நம்மாழ்வார். இந்த காலத்திலே இப்படி ஆடினால் சுற்றி இருப்பவர்கள் சும்மா இருப்பார்களா, கைகொட்டு சிரிக்க மாட்டார்களா என்ற கேள்வி எழலாம். ஆனால் நம்முடைய இருக்கின்ற ஜோதி வடிவான இறைவனை நாம் இப்படித்தான் வணங்க வேண்டும் என்பதற்கு நமக்கு அன்றே விடை கொடுத்து விட்டார் நம்மாழ்வார். சரி, அவர் என்ன சொல்லி இருக்கின்றார்? பகவானுடைய திவ்ய நாமங்களை சொல்லியபடியே தன்னை மறந்து ஆடும்போது எவரேனும் கைகொட்டி சிரிக்கின்றார்கள் என்றால் அதற்காக கவலைப்படாதீர்கள், வெட்கப்படாதீர்கள். சட்டென்று ஆட்டத்தை நிறுத்திவிட்டு நாம சங்கீர்த்தனம் சொல்வதையும் நிறுத்திவிட்டு உடைந்து விடாதீர்கள். அவர்கள் கை தட்டுகிறார்கள் அல்லவா, அந்த கைத்தட்டலுக்கு தக்கபடி உங்களுடைய ஆட்டத்தை மாற்றி ஆடுங்கள். திவ்ய நாமங்களை சொல்லிக்கொண்டே ஆடுங்கள். உங்களின் ஆட்டமும் பாட்டமும் பார்த்து மலைத்து போய் வியந்து போய் நெகிழ்ந்து போய் அவர்களும் உங்களோடு சேர்ந்து ஆடுவதற்கு வந்து விடுவார்கள், பகவானுடைய திவ்ய நாமங்களை சொல்ல துவங்குவார்கள் என்று நம்முடைய குழம்பிய மனதிற்கு தெளிவூட்டுகின்றார் நம்மாழ்வார். இதைத்தான் நம்முடைய அற்புதமான பாடல்களாலே நம்மாழ்வார் நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஒரு விஷயத்தை துவங்குவதுதான் நம்முடைய வேலை, அதை கைப்பிடித்து அழைத்து செல்வது இறைவனுடைய கடமை. திருப்பதிக்கு போய் கியூவில் நிற்பது தான் நம்முடைய வேலை. அந்த கூட்டம் நம்மை தானாகவே திருவேங்கடமுடையானுடைய சன்னதிக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும். அதுபோல பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் என்பது பாடிக்கொண்டிருப்பது தான் நம்முடைய பணி. தன்னுடைய திருவடியிலே நம்மை சேர்த்து கொள்வது என்பது இறைவனுடைய கடமை. நம்முடைய பணியை செம்மையாக செய்து கொண்டிருந்தார் இறைவன் தன்னுடைய கடமையை கருணையையும் வாஞ்சையையும் பொங்க சீக்கிரமே நிறைவேற்றுவான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த சத்சங்கங்கள் நடக்கும்போது அதிலே சேர்ந்து நீங்களும் பாடுங்கள், ஆடுங்கள். கீதையிலே ஸ்ரீகிருஷ்ணன் தெரிவிக்கின்றான், நான் பிறக்காதவனாகவே, நான் சரீரத்தினுடைய பிறக்காதவனாகவே, அப்படி பிறந்தாலும் சர்வேஸ்வரத்தை விடாதவனாகவே என அருள்கின்றார். அதாவது மனிதர்களைப் போல் உடம்புடனோ அவர்களுக்கு உண்டான கர்ம நியதிகளிலோ பிறக்கவில்லை. அப்படி மனித உருவெடுத்து வந்த போதிலும் என்னுடைய குணங்களை எந்த தருணத்திலும் விட்டு விலகவில்லை என்று சொல்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். ஆக தன்னுடைய குணங்களை எந்த தருணத்திலும் விட்டு விலகாத ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய குழந்தைகளான நம்மை மட்டும் எப்படி விட்டு விலகி விடுவார்? எனவே பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே ஓரடி எடுத்து வைப்போம், அவர் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் நம்மை மீட்டு கொள்வதற்கு. இந்த பிறவி என்கின்ற சாகரத்திலிருந்து நம்மை மீட்டு தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொள்வதற்கு அவர் முயற்சி செய்வார். ஆகவே முதல் முயற்சி என்பது நம்முடையதாக இருக்க வேண்டும்.
ஹரே கிருஷ்ணா என்று சொல்லி அவனுடைய பாதத்தை பற்றி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்தால் அவன் நம்மை தாங்கிக் கொள்வான் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் இந்த கலியுகத்திலே நம்மை எல்லாம் கரை சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் நடக்கின்ற இடங்களுக்கு செல்வோம். இறைவனுடைய நாமத்தை அனுதினமும் பாடுவோம். பாடி 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 அந்த பரமனுடைய பாதங்களை அடைவோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.